இதா அந்த பாட்டு வச்சுட்டீங்க. டக்குன்னு சரி எனக்கு ஓகே, வந்தது. ஓகே. அது மட்டும் இல்ல, எஸ்பிபி சாருடைய பாடல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவருடைய சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சில சம்பவங்கள்ல மனசு வலியினால அவர் பாட்ட விட்டே ஒதுங்கிரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கும் போது, திரு பாலச்சந்தர் அவர்கள், திரு வைரமுத்து அவர்கள், திரு ரஜினிகாந்த் அவர்கள் 3 பேரும் போயி, அவர வந்து வலுக்கட்டாயமா ஆந்திரால போய் அவர வளச்சு கூட்டு வந்து ஒரு படத்துல பாட ஆ, வச்சாங்க. அந்த படத்தினுடைய எல்லா பாடல்களையும் அவர் தான் பாடியிருக்காரு. புது புது அர்த்தங்கள் அப்படிங்கிற ஆ, ஓ! பாலச்சந்தர் அவர்களுடைய இசையில உருவான ஒரு படம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வரி ஒன்று ரொம்ப அழகா இருக்கும். அது ரொம்ப ஆப்ட்டா அவருக்கு அந்த அமைஞ்சிருக்கு. வைரமுத்து சார் எழுதுனது. ம். சோகங்கள் எனக் சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாளில்லையே மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே நல்ல மலையாளி நேசம் ஒரு கோடி இந்த வரிகள் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. நெறைய இடத்துல ரொம்ப தெளிவா பாடியிருப்பாங்க. அதாவது இது எஸ்பிபி வந்து சாரு. என்னன்னா, நமக்கு இது இந்த பாட்டு ரொம்ப அந்த ஹார்ட் டச்சிங்கா இருக்கும் அது. நம்ம அந்த ஆமா, ரொம்ப அப்படியே ஒரு சிலர்லாம் இந்த பாட்டு கேட்டிருக்கும் அப்படியே கண்ல தண்ணி வந்துரும். அந்த ஆமா. மாரி ஒரு சூப்பரான அதுல சாங் இன்னொரு இது. வரி வரும் பாருங்க. துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போது மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே என் சோகம் என்னோடுதான் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொல்வேன் சுதியோடு லயம் போடவே இணைந்தாடும் சுகமான சம்சார சங்கீதமே இந்த பாட்டு வந்து அந்த வரிகள் வந்து அழுத்தமா பாடுவார். ரொம்ப அழகா பாடுவாங்க. அதே மாரி அவருடைய ஆ, பாடல்கள்ல அந்த வேதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தா, அவருடைய பேட்டிகள்ல பல இடங்கள்ல கேட்டிருக்கலாம். அவருடைய அந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிகள்லயும் சொல்லுவாங்க. அவரு அந்த ம். வேதம் அப்படிங்கிற மாரி வார்த்தை வந்தா, அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரொனவுன்சியேஷன் குடுப்பார். அந்த ஒரு லைஃப் ஒரு உயிரையே குடுப்பாரு அந்த வார்த்தைக்கு. எஸ்பிபி சார். அதான். வேதம் நீ இனிய நாதம் நீ. இது வந்து ஜேசுதாஸ் அவர்கள் பாடுனது. ஆனா இந்த பாட்டு எஸ்பிபி சார் வந்து அந்த வேதம் நீ அத அவருடைய ஸ்டைல்ல பாடிட்டாரு. நான் இப்படி பாட மாட்டேன்னு சொல்லி பாடி காமிச்சாரு. அந்த நிகழ்ச்சியில. இப்படி பாடியிருப்பேன். அந்த வேதம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வேதம் அணுவிலும் ஒரு நாதம் நான் பாடும் சங்கீத ராகம். அந்த வேதம்ங்கிற அந்த வார்த்தைக்கு எப்படிலாம் குடுக்குறாரு பாருங்க. அவ்வளவு அழகான ஒரு இசை ரசிகர்ன்னு சொல்லலாம். இசை ரசிகர். அவர நம்மளையெல்லாம் ஆட்கொண்ட ரசிகர். ஒரு பாடகர். இல்ல ஏன்னா அந்த வேர்டு வந்து அந்த ஒரே ஒரு வேர்டு தான். அத வந்து ஆமா. பல மாடுலேஷன்ல சொல்லுவாங்க. பாடுவாங்க. ஆமா. ரொம்ப அற்புதமான ஒரு டேலண்ட் சிங்கர் எஸ்பிபி சார் வந்து. அதே மாரி இசையமைப்பாளர்கள்ல ரொம்ப யூனிக்கான டேலண்ட் உள்ளவரு, இசைஞானி மேஸ்ட்ரோ அவர்கள். அவர்கள அவருக்கு முந்தின உள்ள காலத்த விட்டுடலாம். பட்டு வருது, வருது, வருது. நீங்க போடுற மெசேஜ் வருது. வெல்கம் வசந்தகுமார் ஃபேமிலி அஃபிஷியல். நீங்க போட்ட மெசேஜ் வருது. ஆமா. அருண்மாலை ஆ, வணக்கம்னு போட்டிருக்கீங்க. அதே மாரி அம்மா மை வணக்கம் காட் வாங்க போட்டிருக்காங்க. வணக்கம். வணக்கம், அவங்க வணக்கம். சேனல் தான் இல்லடி அவங்களும். ஆமா, ஆமா. ஆமா ம். போட்டிருக்காங்க. ஃபேமிலி அஃபிஷியல் போட்டிருக்காங்க. சின்ன பொண்ணு வெல்கம், வெல்கம். அந்த மாரி ஒவ்வொரு அ பாடகர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கு. இதுவே அருண்மொழி ஆ, சார் பாட வச்சது இசைஞானி இளையராஜா சார் தான். அ அவரு இந்த குரல் நல்லா இருக்கும்னு. என் ஆ, வீட்டு ஜன்னல் எட்டி ஏன் பாக்குற இளநெஞ்ச தொட்டு தொட்டு நீ தாக்குற கண்ணாலே பேசாதே கல்யாணம் பேசு கையோடு கை சேர்த்து பூங்காத்தா வீசு மருதாணி அரைச்சு வச்சு மஞ்சத் தண்ணி கரைச்சு வச்சு உருகாம உருகி நின்னே உன்னழக பருகி நின்னே
ராணி